من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا اللهم صل وسلم على رسولك سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمد صلى الله عليه وسلم أما بعد فيا عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله فإن الله مع الذين اتقوا والذين هم محسنون فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وسارعوا إلى مغفرة من ربكم وجنة عرضها السماوات والأرض وعدت للمتقين الذين ينفقون في السراء والضراء والكاظمين الغيظ والعافين عن الناس والله يحب المحسنين وقال الله تعالى أيضا إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها 4 حرم ذلك الدين القيم فلا تظلموا فيهن أنفسكم وقاتلوا المشركين كافة إلى آخر الآية صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته إلى دنيا يصيبها أو امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه أو كما قال عليه الصلاة والسلام அகிலத்தாரை எல்லாம் படைத்து பரிபாலிக்கின்ற பரமதயாளன் வல்ல அல்லாஹ்வுக்கே அனைத்து புகழும் புகழ்ச்சிகளும் உண்டாவதாக. அவன் தனித்தவன், இணை துணையற்றவன், வணங்குவதற்கு தகுதியானவன், அண்ட சராசரங்களை படைத்து பரிபாலிக்கின்ற இரட்சகன் என்பதாக நான் சான்று பகர்கின்றேன். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் அகிலத்தாருக்கெல்லாம் ரஹ்மத்தாகவும் அருட்கொடையாகவும் நபிமார்களுக்கெல்லாம் உத்தரையாகவும் தீர்க்கதரிசியாகவும் இவ்வுலகத்திற்கு வந்துதித்து தனது சமுதாயத்திற்காக வேண்டி பாடுபட்ட ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாரின் அடிச்சுவடுகளை வாழ்க்கை வழிமுறைகளை சிறிதேனும் பிசகாமல் தவறாமல் வாழ்க்கையில் எடுத்து நடந்த உத்தம ஸஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஅ தாபிஈன்கள் இன்று வரைக்கும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை யார் யாரெல்லாம் இவையகத்திலே எடுத்து வாழ்கின்றார்களோ அத்துணை மூமீன்கள், முஸ்லீம்கள், முத்தகீன்கள் அனைவர்கள் மீதும் அந்த சலாத்தும் சலாமும் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமிகு ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய மாளிகையிலே இஅ்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கும் அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, பெரியார்களே, வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா நிலைமைகளிலும் அவனை பயந்தும் அல் குர்ஆனின் மூலமாக எவற்றையெல்லாம் வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எடுத்து நடக்கும்படி கட்டளையிட்டிருக்கின்றானோ அவற்றை இயன்ற அளவு தங்களது வாழ்க்கையிலே எடுத்து நடக்கும்படியும் எவற்றை விட்டும் விலகி தவிர்த்து வாழும்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தடை செய்திருக்கின்றானோ அவற்றை முற்று முழுதாக விலகி தவிர்த்து வாழும்படி முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத்தும் நசிஹத்தும் செய்து கொள்கின்றேன். இத்தகுல்லாஹ்.
கண்ணியத்துக்குரிய அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹு தஆலா முழு மனிதர்களுக்கும் காலங்களை, நேரங்களை ரஹ்மத்தாக, அருளாக, பரக்கத்தாக அல்லாஹு தஆலா ஆக்கி இருக்கின்றான். உலகத்திலே காலங்களை, நேரங்களை படைத்தவன் அல்லாஹ். அந்த முழு காலங்களும் முழு நேரங்களும் பெருமதியானது. அதனால் தான் அல்லாஹு தஆலா வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் குர்ஆனிலே சத்தியம் செய்திருக்கின்றான். எனவே மனிதனுக்கு அல்லாஹு தஆலா கொடுக்கப்பட்டிருக்கின்ற காலங்கள், நேரங்கள் இது பொதுவாக அல்லாஹ்வினால் கொடுக்கப்பட்ட அருளாக, ரஹ்மத்தாக, பரக்கத்தாக இருக்கிறது. விசேஷமாக கண்ணியத்துக்குரியவர்களே, மேலான அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய பார்வையில் காலங்கள் பொதுவாக பரக்கத்தாக, ரஹ்மத்தாக இருந்தாலும் கூட சில மாதங்களை, சில நேரங்களை அல்லாஹு தஆலா அதையும் விட விசேஷமான ஒரு சிறப்புக்குரிய மாதங்களாக, நேரங்களாக, காலங்களாக அல்லாஹ் ஆக்கி இருக்கின்றான். குர்ஆன் நமக்கு சொல்லி தருகின்ற பாடம்தான். நாங்கள் காலடி எடுத்து வைத்திருக்கின்ற இந்த மாதம் ரஜபுடைய மாதம். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்ற நேரத்திலே இன்ன இத்தத ஷுஹூரி இன்தல்லாஹி 12 ஷஹ்ரன் ஃபீ கிதாபில்லாஹ் யௌம ഖலகஸ் ஸமாவாதி வல் அர்த் மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும் ذلك الدين القيم فلا تظلموا فيهن أنفسكم. கண்ணியத்துக்குரியவர்களே, மேலானவர்களே, வானம் பூமி படைக்கப்பட்ட நாளில் இருந்து அல்லாஹு தஆலா மாதங்களுடைய எண்ணிக்கையாக அல்லாஹ் 12ஆக ஆக்கி இருக்கின்றான். மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், அந்த 12 மாதங்களிலே 4 மாதங்களை அல்லாஹ் மிக மிக சிறப்பானதாக ஆக்கி இருக்கின்றான். இந்த குர்ஆனுடைய வசனத்தின் மூலமாக நாம் விளங்க வேண்டிய ஒன்று தான், வானம் பூமி படைக்கப்பட்ட அந்த நாளிலிருந்து அல்லாஹு தஆலா 12 மாதங்களை ஆக்கிவிட்டு இந்த 4 மாதங்களை விசேஷமான மாதமாக, சிறப்புக்குரிய மாதமாக இன்று நேற்று அல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் இருந்து அல்ல, அதற்கு முன்னால் வாழ்ந்த நபிமார்கள், ரசூல்மார்களுடைய காலத்தில் இருந்து அல்ல, எப்பொழுது வானம் பூமி படைக்கப்பட்டதோ அப்பொழுதிலிருந்தே அல்லாஹு தஆலா காலங்களுடைய எண்ணிக்கையை, மாதங்களுடைய எண்ணிக்கையை 12ஆக ஆக்கி அதிலே 4 மாதங்களை மிக மிக சிறப்புக்குரிய மாதங்களாக, கண்ணியமான மாதங்களாக வானம் பூமி படைக்கப்பட்ட அந்த காலத்திலிருந்து அல்லாஹு தஆலா ஆக்கி இருக்கின்றான். கண்ணியத்துக்குரியவர்களே, மேலானவர்களே, அதைத்தான் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்ற நேரத்திலே மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், 4 மாதங்கள், ஜுல்காதாவுடைய, ஜுல்ஹிஜ்ஜாவுடைய அந்த முஹர்ரம் மாதம் தொடராக வருகின்ற இந்த 3 மாதங்கள், அதற்கு பின்னால் நாங்கள் காலடி எடுத்து வைத்திருக்கின்ற இந்த ரஜபுடைய மாதம். கண்ணியத்துக்குரியவர்களே, மேலான அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, குர்ஆன் இந்த 12 மாதங்களை பேசிவிட்டு 4 மாதங்களை மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், சங்கையாக்கப்பட்ட மாதங்கள் என்று அல்லாஹு தஆலா பேசிவிட்டு முடிக்கவில்லை. ذَلِكَ الدِّينُ الْقَيِّمُ ذَلِكَ الدِّينُ الْقَيِّمُ அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்ற நேரத்திலே இந்த யாரு இந்த 4 மாதங்களை சங்கைப்படுத்துகின்றார்களோ இவர்கள் தான் ஷரியான மார்க்கத்திலே இருக்கின்றார்கள் என்பதையும் குர்ஆன் சொல்ல மறக்கவில்லை. என்ன அல்லாஹ் சொல்லுகின்றான்? 4 மாதங்களை சிறப்பானதாக ஆக்கிவிட்டு ذَلِكَ الدِّينُ الْقَيِّمُ, ஷரியான மார்க்கத்திலே இருக்கின்றவர்கள் யார் தெரியுமா? அவர்கள் இந்த 4 மாதங்களை கண்ணியப்படுத்துகின்றவர்கள். فَلَا تَظْلِمُوا فِيهِنَّ أَنفُسَكُمْ. அடுத்த அல்லாஹ் தஆலா அடுத்த வார்த்தையே அல்லாஹ் சொல்லி தருகின்றான். فَلَا تَظْلِمُوا فِيهِنَّ, அந்த மாசங்களிலே, இந்த 4 மாதங்களிலே, فِيهِنَّ أَنفُسَكُمْ,
உங்களுடைய ஆத்மாக்களுக்கு, உங்களுடைய நஃப்சுகளுக்கு நீங்கள் அநியாயம் செய்து கொள்ள வேண்டாம். நீங்கள் அநியாயம் செய்து கொள்ள வேண்டாம். இந்த 4 மாதங்கள் எங்களுக்கு, இந்த 4 மாதங்களுடைய பொறுமதிகள் தெரியாமல் இருக்கிறது. நான் எந்த மாதத்திலே இருக்கின்றேன்? ரஜபுடைய மாதம் என்பது, துல்காதாவுடைய மாதம் என்பது, அந்த துல்ஹிஜ்ஜாவுடைய, அந்த முஹர்ரமுடைய மாதம் என்கிறது இது சாதாரணமான மாதம் அல்ல. குர்ஆன் அதை சங்கைப்படுத்தும்படி சொல்லுகின்ற மாதம். அதை சங்கைப்படுத்துகின்றவர்கள் தான் நிலையான சரியான மார்க்கத்திலே இருந்து கொண்டிருக்கின்றவர்கள். ஃபலா தظلموا فيهن انفسكم فيهن என்ற அந்த வார்த்தை அந்த 4 மாதங்களில் உங்களுடைய ஆத்மாக்களுக்கு நீங்கள் அநியாயம் செய்து கொள்ள வேண்டாம். அதனால் தான் ஹஜ்ரத் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்ற நேரத்திலே சொல்லுகின்றார்கள், அல்-லன்பு ஃபீஹின்ன அஅஸமு. அந்த 4 மாதங்களிலே ஒரு மனிதன் பாவத்தில் ஈடுபடுகின்றான். எப்படி நன்மை செய்தால் இரட்டிப்பான நன்மை கிடைக்கின்றதோ, எப்படி நன்மை செய்தால் அல்லாஹ்விடத்திலே வெகுமதிகளும் சிறப்புகளும் இருக்கின்றதோ, இதே போன்று அல்-லன்பு ஃபீஹின்ன அஅஸமு. யாரு அந்த 4 மாதங்களில் பாவமான காரியங்களில் ஈடுபடுகின்றார்களோ அது சாதாரணமான பாவமாக அல்லாஹ்விடத்திலே கணிக்கிடப்பட மாட்டாது. அது அல்லாஹ்வுடைய பார்வையிலே மிகவும் பிரமாண்டமானது என்பதை ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, மேலான அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, நாம் அப்படியான கண்ணியமான அந்த சங்கையான அந்த ரஜபுடைய மாதத்திலே காலடி எடுத்து வைத்து நகர்ந்து கொண்டிருக்கின்றோம். ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஜபுடைய மாதத்திலே காலடி எடுத்து வைத்து விட்டால், அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமதான். யா அல்லாஹ், இந்த ரஜபுடைய மாதத்திலே பரக்கத் செய்திடு, ஷஅபானுடைய மாதத்திலே பரக்கத் செய்திடு, அந்த ரமதானுடைய மாதத்தை அடைகின்ற பாக்கியத்தை தந்து விடு என்று தொடராக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்திருக்கின்றார்கள். என்றால் இந்த மாதம் சாதாரணமான மாதம் அல்ல. இந்த மாதம் எங்களுக்கு ஏதோ மிக முக்கியமான படிப்பினைகளை சொல்லித் தருகின்ற மாதம். எத்தனையோ இஸ்லாமிய வரலாறுகளை படித்து தருகின்ற மாதம். எத்தனையோ உதவிகளை இஸ்லாமிய சமூகத்துக்கு, சஹாபாக்களுக்கு, முன்னால் வாழ்ந்தவர்களுக்கு கொடுத்த மாதம் தான் இந்த ரஜபுடைய மாதம். கண்ணியத்துக்குரியவர்களே, நாம் கண்ணியப்படுத்த வேண்டும். குர்ஆன் எங்களுக்கு படித்து தருகின்ற பாடம் தான். குர்ஆன் சொல்லுகின்ற நேரத்திலே, யா அய்யுஹல்லதீன ஆமனு லா துஹில்லு ஷஆயிரல்லாஹ். ஈமான் கொண்டவர்களே, லா துஹில்லு ஷஆயிரல்லாஹ், அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்களை நீங்கள் கேவலமாக பார்க்க வேண்டாம், கேவலமாக நீங்கள் நினைக்க வேண்டாம். அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்கள் என்றால் இஸ்லாத்தினுடைய அடையாள சின்னங்களை நாங்கள் கேவலமாக பார்க்க கூடாது. அதான் சொல்வது, இது இஸ்லாத்தினுடைய அடையாள சின்னம். தொழுகை என்பது இஸ்லாத்தினுடைய அடையாள சின்னம். ஷஆயிர் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்கள் இருக்கிறது. ஒரு இஸ்லாமிய மார்க்கத்துக்கு அடையாள சின்னங்கள் இருக்கிறது. இஸ்லாத்திலே ஹஜ்ஜுடைய கடமைகள் அது இஸ்லாத்தினுடைய அடையாள சின்னங்களாக இருக்கிறது. இதை அற்பமாக நினைக்க வேண்டாம், இதை கேவலமாக நினைக்க வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லிவிட்டு அடுத்து சொல்லுகின்ற வார்த்தை என்ன தெரியுமா? வலஷஹ்ரல் ஹராம். 4 சங்கையாக்கப்பட்ட மாதங்களை நீங்கள் கேவலமாக நினைக்க வேண்டாம், கணக்கெடுக்காமல் நீங்கள் இருக்க வேண்டாம், பொடுபோக்கு செய்ய வேண்டாம். சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, மேலானவர்களே, 4 மாதங்கள் வந்துவிட்டு செல்கிறது. அந்த 4 மாதங்களும் எந்த மாதம் என்பதை ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள். புகாரியிலே, முஸ்லிமிலே, சஹீஹான கிரந்தங்களிலே ஹதீஸ் தெளிவாக வந்திருக்கின்றது. நாம் ஒவ்வொருவரும் அறிந்திருக்கின்றோம் 4 மாதங்களும் எந்த மாதம் என்று. வந்துவிட்டு செல்கின்றது. நான் அந்த மாதங்களை கண்ணியப்படுத்துகின்றேனா? நான் அந்த மாதங்களை, எனது வாழ்க்கையை நான் எப்படி அந்த மாதங்களிலே கழிக்கின்றேன்? அமல் இபாதத்துகளை
பக்குவமாக அந்த மாதங்களிலே செய்திருக்கின்றேனா? தௌபா இஸ்திக்ஃபாரோடு அந்த மாதங்களை நான் கழித்திருக்கின்றேனா? அல்லாஹ்வுடைய வார்த்தையை பாருங்கள், லா துஹில்லு ஷஆயிரல்லாஹ், அடையாள சின்னங்களை கேவலப்படுத்தாதீர்கள், கேவலமாக நினைக்காதீர்கள் என்று அந்த அடையாள சின்னங்களை சொல்லிவிட்டு வலஷஹ்ரல் ஹராம், 4 சங்கையாக்கப்பட்ட மாதங்களையும் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றான். கண்ணியத்துக்குரியவர்களே, சிந்திப்போம், உள்ளத்திலே கையை வைத்து. இந்த ரஜபுடைய மாதம் கண்ணியமான மாதம். அந்த மாதத்தில் பல நாட்களை நான் கழித்திருக்கின்றேன். எனது ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு செகண்டும் எவ்வாறு கழிந்தது, நான் எப்படி கழித்தேன்? நான் அமல் இபாதத்துகள், எனது இந்த மாதத்தினுடைய அமல் இபாதத்துகள், தான தர்மங்கள், குர்ஆன் திலாவத்துகள், பிற மனிதர்களோடு நடக்கின்ற அந்த விடயங்கள் எப்படி இருந்தது? கண்ணியத்துக்குரியவர்களே, மேலானவர்களே, நேற்றைய தினம், நேற்றைய முன்னைய தினம், கண்ணியமானவர்களே, மேலான அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நம்ம சமூகம் எங்கே சென்றிருக்கின்றார்கள்? ரஜபுடைய மாதம் பிறந்திருக்கின்றது, கண்ணியப்படுத்தப்பட வேண்டிய மாதம், அமல் இபாதத்துகளில் அதிக கரிசனை காட்டப்பட வேண்டிய மாதம் நமது இஸ்லாமிய சமூகம், வாலிப சமூகம், பெண்மணிகள் இன்று புது வருடத்தை கொண்டாடி கொண்டு கேலி கூத்துகளிலே ஈடுபடுகின்ற காட்சிகளை நாம் பார்க்கின்றோமா இல்லையா? கண்ணியமான மேலான அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, கண்ணியப்படுத்த சொன்ன மாதம், ஜாஹிலியா காலத்தில் வாழ்ந்த அந்த மடையர்கள் கூட அல்லாஹ் குர்ஆனிலே கண்ணியப்படுத்துமாறு சொன்ன இந்த 4 மாதங்களையும் கண்ணியப்படுத்தி இருக்கின்றார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே காஃபிர்களை பார்த்து ஒரு வார்த்தையை சொல்லுகின்றான். ஃபஸீஹு ஃபில் அர்தி 4 அஷ்ஹுர், நீங்க 4 மாதங்களிலே பூமியை சுத்தி திரியுங்கள். இது காஃபிர்களை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை. நீங்கள் 4 மாதங்களிலே பூமியை சுத்தி திரியுங்கள். ஏன் தெரியுமா? இந்த 4 மாதங்களிலும் உங்களுக்கு எந்த ஒரு அநியாயமும் நடைபெறாது. குர்ஆனில் அல்லாஹ் தஆலா அநியாயம் செய்வதை தடை செய்திருக்கின்றான். அல்லாஹ் அந்த மாதங்களை கண்ணியப்படுத்தி இருக்கின்றான். எனவே அவர்கள் தைரியமாக அந்த 4 மாதங்களிலும் பூமியிலே சுத்துவார்கள். காஃபிர்கள் பயப்பட மாட்டார்கள். முஸ்லிம்கள் அந்த அளவுக்கு அந்த மாதங்களை கண்ணியப்படுத்தினார்கள். பாவமான காரியத்தை விட்டும் அவர்களை விலக்கி நடந்து கொள்வார்கள், பயப்படுவார்கள். அல்-தன்பு ஃபீஹின்ன அஸம், அந்த மாதத்திலே செய்யப்படுகின்ற பாவமான காரியங்கள் பயங்கரம், பிரமாண்டம், அதை விளங்கினார்கள். நன்மையின் பக்கம் போட்டி போடுகின்றவர்களாக வாழ்ந்தார்கள். அதனால் அந்த காபிர்கள் கூட பயப்படவில்லை. கண்ணியமானவர்களே, இந்த அளவுக்கு ஐயாமுல் ஜாஹிலியா என்றால் நாம் எல்லோரும் அணிந்திருக்கின்றோம். எப்படிப்பட்டவர்கள், எப்படியான நாசகரமான வேலைகளை செய்தவர்கள், உயிரோடு பெண் பிள்ளைகளை குழி தோண்டி புதைத்தவர்கள், பரம்பரையாக யுத்தத்திலே ஈடுபட்டவர்கள். ஒரு ஒட்டகம் அடுத்த தோட்டத்துக்கு சென்று முட்டைகளை உடைத்து விட்டு வந்தால், கோழி முட்டைகளை உடைத்து விட்டு வந்தால் 140 வருடங்கள் யுத்தம் செய்த மலையர்கள். ஒரு ஒட்டகம் அடுத்த தோட்டத்துக்கு சென்று தண்ணீரை குடித்து விட்டு வந்தால் 77 வருடங்கள் யுத்தம் செய்த மடையர்கள். அப்படியான அந்த ஐயாமுல் ஜாஹிலியா என்ற அந்த காலத்திலே வாழ்ந்த அந்த மடையர்கள் கூட இந்த மாதத்தை கண்ணியப்படுத்தினார்கள். இந்த மாதத்திலே தைரியமாக வாழ்ந்தார்கள். யுத்தம் செய்வார்கள், யுத்தம் நடக்கும். அந்த 4 மாதங்களிலே பிரயாணம் செய்கின்ற நேரத்திலே தனது தந்தையை கொலை செய்த, தனது தாயை கொலை செய்த, தனது சகோதரனை கொலை செய்த, தனது மனைவியை கொலை செய்த, தனக்கு அநியாயம் செய்த ஒரு மனிதன் முன்னால் குறுக்கிட்டால் முகத்தை சுளித்து கோபத்தோடு பார்க்க மாட்டார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, மேலானவர்களே, முகத்தை சுளித்து கோபத்தோடு எட்டி பார்க்க மாட்டார்கள். ஏன்? அல்லாஹ் இந்த மாதத்தை கண்ணியப்படுத்தி இருக்கிறார். யாருடைய வாழ்க்கை இது? அந்த மடையர்களுடைய வாழ்க்கை.
மடையர்களாக இருந்த காலத்திலே ஐயாமுல் ஜாஹிலியா என்கின்ற அந்த மடத்தனத்தின் உச்சகட்டத்திலே வாழ்ந்த அந்த மக்கள் கூட அவர்களுடைய தந்தை, தாய், சகோதரர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களை கண்டால் முகத்தை தூக்கி சுளித்து பார்க்க மாட்டார்கள், உருக்கி பார்க்க மாட்டார்கள். ஏன்? அல்லாஹ் கண்ணியப்படுத்தி இருக்கின்ற மாதம் என்பதனால். கண்ணியமானவர்களே, நமது வாழ்க்கை என்ன? நாம் எந்த அளவு இந்த மாதத்தை கண்ணியப்படுத்துகின்றோம்? அவர்களா மடையர்கள், நாங்களா? அவர்களா மடையர்கள், நாங்களா? நாங்கள் குர்ஆனையும் ஹதீஸையும் படித்திருக்கின்றோம். அல்லாஹ்வை ரப்பாகவும் நபியை ரசூலாகவும் ஏற்று இருக்கின்றோம். ஹக்கான மார்க்கத்திலே இருக்குகின்ற நாம் நமது வாழ்க்கை இன்று எங்கே? இந்த ரஜபுடைய மாதத்திலே நமது மாற்றங்கள் என்ன? கண்ணியத்துக்குரியவர்களே, மேலான அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, இந்த மாதத்தில் இருந்து மாற்றத்தை கொண்டு வருவோம். இந்த மாதத்தில் இருந்து தௌபா செய்வோம். இது இஸ்லாத்தினுடைய 7வது மாதம். இஸ்லாத்தினுடைய இது 7வது மாதம். பெரும்பாலும் தெரியாது இது எத்தனாவது மாதம் என்று தெரியாது. 2026 ஜனவரி என்று தெரியும். ரஜபுடைய மாதம் 7வது மாதம் என்று தெரியாது. அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் ஹிதாயத்தை, நேர்வழியை, இஸ்லாத்தினுடைய அறிவுகளை நசீபாக்குவானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, இது இஸ்லாத்தினுடைய 7வது மாதம். இஸ்லாத்திலே 7க்கும் இஸ்லாத்துக்கும் நிறையவே தொடர்பு இருக்கிறது. அல்லாஹ் தஆலா இந்த ரஜபுடைய மாதத்தை இஸ்லாத்தினுடைய 7வது மாதமாக ஆக்கி இருக்கின்றான். வானத்தை எடுத்து பாருங்கள். அல்லாஹ் வானத்தை தட்டு தட்டாக 7 வானங்களாக அல்லாஹ் படைத்திருக்கின்றான். பூமியை அல்லாஹ் தஆலா 7 பூமிகளாக அல்லாஹ் படைத்திருக்கின்றான். ஹஜ்ஜுக்கு செல்லுகின்றோம், உம்ராவுக்காக வேண்டி செல்லுகின்றோம். தவாப் செய்ய வேண்டுமாக இருந்தால் 7 சுற்றுகள் சுத்த வேண்டும். சஃபா மர்வாக்கு இடையிலே தொங்கோட்டம் ஓட வேண்டுமாக இருந்தால் 7 முறை சுத்த வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, மேலானவர்களே, வானவில் என்று அல்லாஹ் ஒரு படைப்பை படைத்திருக்கின்றான். 7 நிறத்தில் அல்லாஹ் தஆலா படைத்திருக்கின்றான். கியாமத்தினுடைய நாளையிலே அல்லாஹ் தஆலா அர்ஷுடைய நிழலை 7 கூட்டத்தினருக்கு அல்லாஹ் தஆலா கொடுப்பான். பயங்கரமான 7 பாவத்தை அல்லாஹ் தஆலா உலகத்திலே தெளிவுபடுத்தி காட்டி இருக்கின்றான். கண்ணியமானவர்களே, மேலானவர்களே, அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, குர்ஆனிலே ஒரு சூரா இருக்கிறது. அதை ஓதாவிட்டால் தொழுகையே ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. சபுல் மசானி, திரும்ப திரும்ப ஓதப்படுகின்ற 7 ஆயத்துகள் சூரத்துல் ஃபாத்திஹா. கண்ணியமானவர்களே, மேலானவர்களே, இது மாத்திரமல்ல, ஒரு பிள்ளைக்கு தொழுகையை ஏவுவதாக இருந்தாலும் 7 வயதில் ஏவுமாறு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏவி இருக்கின்றார்கள். குர்ஆனிலே 7 மன்சில்கள் இருக்கிறது. அஜ்வா ஈச்சப்பழம், நஞ்சுகளை உடைக்குகின்ற அஜ்வா ஈச்சப்பழம் 7 சாப்பிடுமாறு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்படி எண்ணற்றற்ற விடயங்களை நாங்கள் பார்க்கின்ற நேரத்திலே இந்த 7க்கும் இஸ்லாத்துக்கும் நிறையவே தொடர்புகள் இருக்கிறது. கண்ணியமானவர்கள், அப்படி என்றிருந்தால் அல்லாஹ் தஆலா 12 மாதங்களை வருடத்திலே ஆக்கி, வானம் பூமி படைக்கப்பட்ட காலங்களில் இருந்து ஆக்கி, அதிலே 4 மாதங்களை சிறப்புக்குரிய மாதமாக ஆக்கி, இந்த ரஜபுடைய மாதத்தை 7வது மாதமாக அல்லாஹ் தஆலா ஆக்கி இருக்கின்றான். எனவே இது சாதாரணமான மாதம் அல்ல. எத்தனையோ பசுமையான, எத்தனையோ இன்பகரமான நிகழ்வுகளை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்திய மாதம் தான் இந்த ரஜபுடைய மாதம். இந்த மாதத்திலே இஸ்லாமியர்கள் பல உதவிகளை கண்டு இருக்கின்றார்கள். அல்லாஹ் தஆலாவுடைய பல உதவிகள் பூமியிலே அல்லாஹ் தஆலா இறக்கிய மாதம் தான் இந்த ரஜபுடைய மாதம். அந்த மாதத்தை நாம் எல்லோரும் கண்ணியப்படுத்த வேண்டும். விசேஷமாக கண்ணியமானவர்களே, மேலானவர்களே, ரமதான் முன்னோக்கி கொண்டிருக்கின்றது. அந்த ரமதானுக்காக வேண்டி நாம் தயாரிப்பில் ஈடுபட வேண்டும். இப்பொழுதிலிருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தது போன்று அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமதான் என்ற அந்த துஆவை ஒவ்வொரு நாளும் நாம் கேட்க வேண்டும். அந்த ரமலானுடைய மாதத்தை நாம் அடைய வேண்டும். கண்ணியமானவர்களே, பாவத்தில் இருந்து எங்களை விலக்கி நாம் எங்களை நடாத்திக் கொள்ள வேண்டும். ஏன்? கண்ணியமான மாதம், மிஅராஜ் நடைபெற்ற மாதம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்ரா மிஅராஜ்
سبحان الذي أسرى بعبده إلى المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله. கண்ணியமானவர்களே, மேலானவர்களே, 7 வானத்தையும் தாண்டி எங்களுக்கு பரிசாக கொண்டு தருவதற்காக, அல்லாஹ்வை சந்திப்பதற்காக வேண்டி சென்ற மாதம் தான் இந்த ரஜபுடைய மாதம். பெரும்பான்மையான உலமாக்கள், முஹத்திஸூன்கள், ஃபுகஹாக்கள் இந்த ரஜபுடைய 27வது நாள் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இஸ்ராவுடைய அந்த பயணம், அந்த மிஅராஜுடைய அந்த பயணத்தையும் அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தியது இந்த ரஜபுடைய மாதம் என்பதாக ஹதீஸ்களின் மூலமாக நான் பார்க்கின்றோம். கண்ணியமானவர்களே, மேலான அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, இஸ்லாமிய வரலாற்றிலே முதலாவது ஹிஜ்ரத் என்பது மக்காவில் இருந்து மதீனாவுக்கு சென்றது அல்ல. முதலாவது ஹிஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல சஹாபாக்களை அபிசீனியா, அந்த நாட்டுக்கு எத்தியோப்பியா, ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஊரு, அந்த ஊருக்கு சஹாபாக்களை அனுப்பி ஹிஜ்ரத் செய்த மாதமும் இந்த ரஜபுடைய மாதமாகத்தான் இருக்கிறது. மாத்திரமல்ல கண்ணியமானவர்களே, தபூக்குடைய யுத்தம் நடைபெற்ற மாதம். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்ற நேரத்திலே ஃபீ ஸாஅத்தில் உஸ்ரா, கஷ்டமான நேரம். அந்த தபூக்குடைய யுத்தம் நடைபெறுகின்ற காலம் அது கஷ்டமான காலம், வறுமையான காலம். கஷ்டமான காலத்திலே நடந்த ஒரு யுத்தம் தான் அந்த தபூக்குடைய யுத்தம். அந்த தபூக்குடைய யுத்தம் நடைபெற்றது இந்த ரஜபுடைய மாதத்தில் தான். எல்லா சஹாபாக்களும் கஷ்டமான காலமாக இருந்தாலும் கூட அவர்களுடைய கையிலே இருக்கின்ற முழு சொத்துக்களையும், முடியுமான சொத்துக்களை எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கொண்டு வந்து கொட்டிவிட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து கேட்கின்றார்கள், அபூபக்கரே ரலியல்லாஹு அன்ஹு, நீங்கள் எதை கொண்டு வந்தீர்கள்? வீட்டிலே எதை நீங்கள் வைத்துவிட்டு வந்தீர்கள்? இந்த தபூக்குடைய யுத்தத்துக்காக வேண்டி ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செலவழித்தது என்ன தெரியுமா? யா ரசூலல்லாஹ், நான் எனது வீட்டிலே அல்லாஹ்வையும் ரசூலையும் தவிர வேற எந்த ஒன்றையும் விட்டு வரையில்லை. அவரிடத்திலே இருந்த முழு சொத்தையும் கொண்டு வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கொடுத்தார்கள் அந்த தபூக்குடைய யுத்தத்துக்காக. ஹஜ்ரத் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே கேட்கின்றார்கள், ஏ உமர் பின் கத்தாப், உமரே, நீங்கள் எதை கொண்டு வந்தீர்கள்? என்னிடத்திலே இருக்கின்ற சொத்துக்களில் அரைவாசி பகுதியை கொண்டு வந்தேன். சுப்ஹானல்லாஹ். அந்த தபூக்குடைய யுத்தம் நடைபெற்றதும் இந்த ரஜபுடைய மாதத்தில் தான். அது மாத்திரமல்ல கண்ணியமானவர்களே, யர்மூக்குடைய யுத்தம் பெரிய சம்பவம். கண்ணியமானவர்களே, 4 லட்சம் பேரோடு 4000 பேர், 4 லட்சம் பேர்களோடு 4000 பேர் யுத்தம் செய்த ஒரு யர்மூக்குடைய யுத்தம். இதுவும் இந்த யர்மூக்குடைய யுத்தமும் இந்த ரஜபுடைய மாதத்தில் தான் நிகழ்ந்திருக்கின்றது. ஏன் இவற்றை நான் சொல்லுகின்றேன் என்றால், அல்லாஹ்வுடைய உதவி இறங்கிய மாதம் தான் இந்த ரஜபுடைய மாதம். இந்த யர்மூக்குடைய யுத்தத்திலே வெற்றி பெற்றதற்கு பின்னால் தான் சிரியா போன்ற அந்த நாடுகள் எல்லாம் இஸ்லாமிய நாடுகளாக மாறுவதற்கு காரணமாக இருந்த யுத்தம் தான் அந்த யர்மூக்குடைய யுத்தம். அந்த யர்மூக்குடைய யுத்தம் நடைபெற்றதும் இந்த ரஜபுடைய மாதம் தான். அது மாத்திரமல்ல கண்ணியமானவர்களே, சிலுவை போர் என்று நாங்கள் அறிந்திருக்கின்றோம். சிலுவை போர் நீண்ட காலமாக கிட்டத்தட்ட 100 வருடங்களாக அந்த யுத்தம் நடைபெற்றது. 1-2 வருடம் அல்ல, 100 வருடங்களாக அந்த யுத்தம் நடைபெற்றும் முஸ்லிம்களுக்கு தோல்வி, முஸ்லிம்களுக்கு தோல்வி. அந்த தொடரிலே தான் ஸலாஹுத்தீன் அய்யூபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய காலத்திலே அந்த அதாவது அந்த சிலுவை யுத்தம் நடைபெறுகின்றது. அந்த யுத்தத்திலே ஸலாஹுத்தீன் அய்யூபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய காலத்தில் அல்லாஹ் தஆலா வெற்றியை கொடுக்குகின்றான். அது இந்த ரஜபுடைய மாதத்தில் தான் நிகழ்ந்தது. எந்த அளவுக்கு என்றால், வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகின்றார்கள், கிட்டத்தட்ட 88 வருடங்கள் மஸ்ஜிதுல் அக்ஸா பலஸ்தீனிலே அமையப்பட்டிருக்கின்ற எங்களுடைய முதலாவது கிப்லாவான அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவிலே 88 வருடங்கள் அதான் சத்தம் கேட்கவில்லை, அதான் சொல்லப்படவில்லை. ஸலாஹுத்தீன் அய்யூபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் யுத்தம் செய்கின்றார்கள். ரஜபுடைய
மாதத்திலே வெற்றியை அல்லாஹ் தஆலா கொடுக்கின்றான். 88 வருடங்களுக்கு பின்னால் இந்த ரஜபுடைய மாதத்திலே மஸ்ஜிதுல் அக்ஸாவிலே அதான் சொல்லப்படுகின்றது. இப்படியான கண்ணியத்துக்குரிய மேலான அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, பசுமையான இன்பகரமான அல்லாஹ்வுடைய உதவிகள் இறங்கிய ஒரு மாதம் தான் இந்த ரஜபுடைய மாதம். இந்த ரஜபுடைய மாதத்தினுடைய சிறப்புகள் ஏராளம் தாராளம். இந்த ரஜபுடைய மாதத்தில் தான் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், ஃபலா தத்லிமு ஃபீஹின்ன அன்ஃபுஸக்கும். இந்த மாதங்களிலே உங்களுக்கு நீங்கள் அநியாயம் செய்து கொள்ள வேண்டாம். எங்களுடைய ஆத்மாக்களுக்கு நாங்கள் அநியாயம் செய்து கொள்ள கூடாது. அநியாயம் என்பது அடுத்தவர்களுக்கு செய்வது மாத்திரமல்ல அநியாயம், எங்களுடைய ஆத்மாக்களுக்கு பாவங்களை செய்து 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 உள்ளங்களை கருப்பு புள்ளி நிறைய செய்து எங்களுடைய ஆத்மாக்களை நாங்கள் அழித்துக் கொள்ளக்கூடாது என்பதைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். கண்ணியத்துக்குரியவர்களே, மேலானவர்களே, எனவே இந்த ரஜபுடைய கண்ணியமான இந்த சங்கையான மாதத்திலே நாம் இருக்கின்றோம். நான் என்ன பாவத்தை செய்து எனது ஆத்மாவை நான் நாசமாக்கிக் கொண்டிருக்கின்றேன்? நான் எத்தனை பாவங்களுக்கு நான் சொந்தக்காரனாக இருக்கின்றேன்? நான் செய்த பாவங்கள் என்ன? எத்தனையோ ரஜபை அடைந்திருக்கின்றேன், எத்தனையோ முஹர்ரமை அடைந்திருக்கின்றேன், எத்தனையோ சுல்காதா சுல்ஹிஜ்ஜாவை நான் அடைந்திருக்கின்றேன், எத்தனையோ ரமதானை அடைந்திருக்கின்றேன். எனது பாவத்தை நினைத்து எனது கண்ணால் கண்ணீரை வடித்திருக்கின்றேனா? நான் எத்தனை பாவத்துக்கு சொந்தக்காரனாக நான் இருக்கின்றேன்? ஒவ்வொருவரும் உள்ளத்திலே கையை வைத்து கேட்டு பாருங்கள், நான் எத்தனை பாவத்துக்கு சொந்தக்காரன்? நான் எத்தனை சொட்டு கண்ணீரை நான் வடித்திருக்கின்றேன்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு கொசுவுடைய தலை அளவு யாரு ஒரு சொட்டு கண்ணீரை வடிக்குகின்றார்களோ அந்த கண்ணீர் சொட்டு எங்கெங்கெல்லாம் படுமோ அந்த இடங்களை எல்லாம் நரகம் தீண்டாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு சொட்டு அந்த கண்ணீர் அல்லாஹ்வுடைய பயத்தால் வடிக்குகின்ற அந்த கண்ணீர் நரக நெருப்பை அணைத்துவிடும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே இந்த கண்ணியமான மாதத்தில் எங்களுடைய ஆத்மாக்களுக்கு நாங்கள் அநியாயம் செய்து கொள்ளக்கூடாது. எத்தனையோ பாவங்கள் கண்ணியமானவர்களே, எத்தனையோ பாவங்கள். அல்லாஹ் தஆலா பாவங்களை மன்னிப்பதற்கு காத்து கொண்டிருக்கின்றான். எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் மாற்றி அமைக்க வேண்டும். ரஜபுடைய மாதம் என்பது விதைகளை விதைக்குகின்ற மாதம். ஷாபானுடைய மாதம் என்பது அந்த விதைத்த அந்த வித்துகளை அழகான அந்த மரங்களை பசலையிட்டு தண்ணீர் போட்டு வளர்க்குகின்ற மாதம். ரமதானுடைய மாதம் என்பது அறுவடை செய்கின்ற மாதம். யாரு இந்த ரஜபுடைய மாதத்தில் தௌபா செய்ய இல்லையோ, கண்ணால கண்ணீரை வடிக்க இல்லையோ, அதற்கு முயற்சி செய்ய இல்லையோ, ஷாபானுடைய மாதத்தில் அதற்குரிய ஏற்பாடுகள் செய்ய இல்லையோ, ரமதானுடைய மாதம் வந்துவிட்டாலும் அவர்களுடைய வாழ்க்கை அப்படித்தான் இருக்கும். அவர்கள் தௌபா செய்ய மாட்டார்கள், வாழ்க்கையில் மாற்றங்களை உண்டு பண்ணிக் கொள்ள மாட்டார்கள். எனவே கண்ணியமானவர்களே, நாங்கள் எத்தனை பாவத்துக்கு சொந்தக்காரர்கள் என்பதை உள்ளத்திலே எடுத்து முன்னால் நிறுத்தி தௌபா செய்வோம். அல்லாஹ் தஆலா மன்னிப்பான். அல்லாஹ் தஆலா எங்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்கு அல்லாஹ் தஆலா காத்து கொண்டிருக்கின்றான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் மன்னிக்கிறதில் சிறந்தவன். கண்ணியமானவர்களே, அன்றைய காலத்திலே வாழ்ந்த எத்தனையோ பேர்களை அல்லாஹ் மன்னித்திருக்கின்றான். ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹா, சிங்கம் வீரர், இவர்களை கொலை செய்த அந்த வஹ்ஷ் இப்னு ஹர்பை கூட அல்லாஹ் தஆலா மன்னித்தான். அல்லாஹ் தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி அறிவிக்கின்றான், இவர்களை இஸ்லாத்தில் எடுக்கோமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விருப்பப்பட்டார்கள். இவர்களுடைய விடயத்தில் 3 குர்ஆனுடைய வசனத்தை அல்லாஹ் தஆலா இறக்கி அல்லாஹ் தஆலா ஹிதாயத்தை கொடுத்தான் என்றால், கண்ணியமானவர்களே, எங்களை அல்லாஹ் மன்னிக்க மாட்டானா? நிச்சயமாக அல்லாஹ் தஆலா மன்னிப்பான். எனவே பாவத்தை விட்டும் ஒதுங்குவோம், உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவோம், அடுத்தவர்களை பற்றி நல்லெண்ணங்கள் வைப்போம், வீண் விவாதங்களை விட்டும் ஒதுங்குவோம், வீண் தர்க்கங்களை விட்டும் ஒதுங்குவோம், நல்லவர்களாக வாழுவதற்கு முயற்சி செய்வோம்.
பல ரமதான்களை அடைந்திருக்கின்றேன், இன்னும் ஒரு ரமதான் முன்னோக்கி கொண்டிருக்கின்றது. இந்த ரமதானையாவது அழகான முறையிலே கழிப்பதற்கு நாங்கள் முயற்சி செய்வோம் என்றால் நிச்சயமாக எங்களோட முயற்சிகளை அல்லாஹு தஆலா கபூல் செய்து, எங்களோட துஆக்களை அல்லாஹு தஆலா கபூல் செய்து பாவ மன்னிப்பு பெற்றவர்களாக அந்த ரமதானுடைய மாதத்தை அல்லாஹு தஆலா அடைவதற்கு எங்களுக்கு அல்லாஹு தஆலா தௌஃபீக் செய்வான். எனவே எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுடைய பாவங்களை மன்னிப்பானாக. யா அல்லாஹ், நம்மை பெற்று வளர்த்த பெற்றோர்கள் உற்றார் உறவினர்களுடைய பாவங்களை மன்னித்து விடுவாயாக. யா அல்லாஹ், யார் யாரெல்லாம் கபராளிகளாக மண்ணறைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அத்துணை கபராளிகளுடைய பாவங்களை மன்னித்து விடுவாயாக. யா அல்லாஹ், திடீர் மௌத்துகள் பயங்கரமான நோய்களை விட்டு நம் அனைவர்களையும் பாதுகாத்து விடுவாயாக. யார் யாரெல்லாம் நோயாளிகளாக வைத்திய சாலைகளிலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு பூர்த்தியான ஆஃபியத் என்கின்ற முக்கியமான பொக்கிஷத்தை நீ கொடுத்து விடுவாயாக. நோய் இல்லாத வாழ்க்கையை நம் அனைவர்களுக்கும் நசிபாக்கிடுவாயாக. ஹைரான ஹலாலான ஹாஜத்துகளை நிறைவேற்றி தந்து விடுவாயாக. நீண்ட ஆயுளை தந்து சாலிஹான நல்ல கர்மங்கள் செய்கின்ற நல்ல பாக்கியங்களை நசீபாக்கி விடுவாயாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல் ஹம்தலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் சய்யிஆத்தி அஅமாலினா. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل وسلم على رسولك سيدنا محمد وعلى آل محمد وبارك وسلم عليه. أما بعد، فيا عباد الله، أوصيكم ونفسي أولا بتقوى الله، فإن الله مع الذين اتقوا والذين هم محسنون. فقد قال الله تعالى: وسارعوا إلى مغفرة من ربكم وجنة عرضها السماوات والأرض وعدت للمتقين. صدق الله العظيم. بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. أقول قولي هذا واستغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب واستغفروه إنه هو الغفور الرحيم.